ஜனநாயகன் திரைப்படத்தை தனது இறுதி படமாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் அவர் மீண்டும் சினிமாவில் தொடர வேண்டுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தளபதியுடைய கடைசி படம் ஜனநாயகம். அவர் ஹீரோவா நம்மளுக்கு அறிமுகமானார். அது பெரிய லெவலில் அவருடைய படங்களும் பெரிய லெவலில் வந்தது. ஆனால் இது கடைசி படம் அப்படின்னு நினைக்கையில எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் படம் எடுக்கணும், படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றதே எங்களுடைய ஆசையே. இருந்தாலும் நம்ம படத்தில் ஃபுல்லுமே அவர் ஹீரோவாகவே நம்ம பார்த்துட்டோம். இதே ரியல் லைஃப்பில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஹீரோவாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால அரசியலில் அவர் பெரிய லெவலில் ஹீரோவாக வரணும் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆசையா இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இதுதான் என்னோட கடைசி படம், இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் பாதி அரசியல்வாதியாகவும் பாதி சினிமாக்காரராக இருந்தவர். அதனால பல கேள்விகள்லாம் நாங்கள் ஆளாயிருக்கோம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, அவர் முழுசாக அரசியல்வாதியாக வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த திமுக, அதிமுக மற்றும் பல கட்சிகளுக்கு அப்புறம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறது ஏற்புடையது. அதை நாங்கள் வரவேற்று இனிமேல் அவர் சினிமாவில் நடிக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறோம். முழு நேரமாக அரசியல் பணி செய்யணும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் சிறப்பான ஆட்சியை கொடுக்கணும். எப்படிலாம் சினிமாவுக்கு நம்பர் 1 இடத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி அரசியலே நம்பர் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். விஜய் அவர்கள் இப்போ ஜனநாயகன் படத்தோட அவங்க படத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடிக்கிறது இதோட கைவரைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரசியலுக்கு வர ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே இருந்த திமுக அரசும் அதிமுக அரசும் மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலை இது வரைக்கும். இனிமே இவர் புதுசா ஒரு எப்படி சினிமாவில் ஒரு ஹீரோவா இருந்து நமக்கு எல்லாம் நல்லது விஜய் மக்கள் இயக்கமோ நற்பணி மன்றம் வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு முதல்வராக இருந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியுது. இனிமே அவர் நடிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை. மக்கள் குரல் பகுதிக்கு மானாமதுரை பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.